ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை பேசுகின்ற வரையில் நிகிதா அடங்கா பிடாரி, ஊழல் ராணி, சீட்டிங் குடும்பத்தின் செல்லப்பிள்ளை நிகிதா இப்ப வரை அரெஸ்ட் பண்ணப்படல, கைது பண்ணப்படவில்லை. சங்கராச்சாரியரை கைது செய்து சரித்திரம் படைத்தார் ஜெயலலிதா. அன்றைக்கு கலைஞரெல்லாம் வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள். எந்த ஒரு அரசியல்வாதியும் சங்கராச்சாரியாருக்கு ஆதரவாக வாய் திறக்கவில்லை. இன்றும் அப்படித்தான் இருப்பார்கள். வாயை கட்டி போடுகின்ற அளவிற்கு குற்றம் செய்திருக்கிறார் இந்த நிகிதா. அப்படியிருந்தும் அவரை கைது செய்வதற்கு ஏன் தயங்குகிறது இந்த தமிழக அரசு? அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இப்பொழுது வரை தமிழகம் முழுவதும் எழுகின்ற கேள்வி, நிகிதாவை கைது செய்வதற்கு என்ன தயக்கம்? திமுக காரரா, திமுக பொதுக்குழு உறுப்பினரா, செயற்குழு உறுப்பினரா, திமுகவில் அமைச்சரா, எந்த வகையில் இந்த ஆட்சிக்கு குழிபறித்து விடுவார் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் நிகிதா மேல், நிகிதா குடும்பத்தினர் மேல் பல்வேறு மாவட்டங்களில் மோசடி புகார் வழக்கு. நான் அஜித்குமார் வழக்கில் கைது பண்ண சொல்லலை, விசாரணைக்கு உட்படுத்தலாம், அது இந்த வழக்கில் வராது. ஆனால் மோசடி புகார் வழக்கு, திருமண மோசடி வழக்கு என்று எத்தனையோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ ஸ்டேஷனில், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருக்கு. மதுரை கோர்ட்டில் பிடி வாரண்ட் இருக்கு. அந்த வாரண்ட்டை ரீகால் பண்ணல அந்த அம்மா. இன்னும் வாரண்ட்டை ரீகால் பண்ணாத ஒரு பொம்பளை, வாரண்ட் இருக்கிற பொம்பளை ஒரு ப்ரொஃபஸரா என்னத்தை சொல்லி கொடுப்பா? சீட்டிங் பண்றது எப்படி, மோசடி பண்றது எப்படின்னு பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பாளா அந்த பொம்பளை? இவளையெல்லாம் ப்ரொஃபஸரா வச்சிருந்தா இந்த கல்லூரி உருப்படுமாயா? அரசாங்க கல்லூரி உருப்படுமா? இப்படித்தானே கேட்க வேண்டியிருக்கிறது. ஆக நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கூட, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு கூட ஒரு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியே இல்லையா? செய்யலாம். இன்ஸ்பெக்டருக்கு அந்த அதிகாரம் இருக்கியா? அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. முதல்வரே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. முதல்வர் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஜனாதிபதி நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஒரு கன்சர்ன் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறத, பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறத ஜனாதிபதியை நினைச்சாலும் தடுக்க முடியாது. கோர்ட்டு தான் அதில் முடிவெடுக்க முடியும். அப்படி அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ நல்ல போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிகள்லாம் நான் நேர பார்த்துருக்கேன். நான் தலையிட்ட ஒரு காதல் திருமண விவகாரத்தில் சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த இன்ஸ்பெக்டர், அவருக்கு பேர் எனக்கு மறந்து போய்விட்டது. 2006, 2005 காலகட்டத்தில் அந்த வழக்கு வந்தது. 2 வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த பெண்ணுடைய குடும்பம் பெரிய பின்னணி, ரவுடிகள் பின்னணி உள்ளது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை பிடிச்சி க்ளோஸ் பண்ணுற, எங்கேயாவது போட்டு தள்ளிடுறதுங்கிற ஐடியாவில் சென்னையில் இருக்கிறதா நினச்சி அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. பையனுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணுற, அவங்க டீச்சர் அரெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையில் பிடிச்சி ஸ்டேஷனில் டீடைன் பண்ணி வச்சுட்டாங்க. இவ்வளவு இந்த சிவகங்கை இன்ஸ்பெக்டர் செய்கிறாரு. பண்ணிட்டு சென்னைக்கு வர்றாங்க. சென்னையில் தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நுங்கப்பாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பெண்ணை மீட்டு தர சொல்லி. அதே இடத்துல பையனுடைய தகப்பனாரும் என்னுடைய பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் காலில் விழுகிறாரு. 2 பேரும் வந்துட்டாங்க. சிவகங்கை சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடிகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவர் கேட்குறாரு, என்னையோட அனுப்புங்க, என்னையோட அனுப்புங்க அப்படின்னு. தப்பி ஓடும்போது நான் சுட்டுட்டேன், என்னைய வெட்டுனேன் அப்படின்னு ஏதாவது பண்ணி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி, இல்லைன்னா இவங்க கையில் ஒப்படைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டாரு. ஆனால் அந்த நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் முடியாதுன்றார். நீ கோர்ட்டில் உத்தரவு வாங்கிட்டு வாயா, கோர்ட் ஆர்டரோட வா, தர முடியாது. எனக்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க. எனக்கிட்ட சரணடைஞ்சவங்க நான் உன்னைய நம்பி எப்படி தர்றது? இந்த பையனுடைய அப்பா அழுகிறாரு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் உடைத்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டார்.
கோர்ட்டில் பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது நைட்டு 10 மணி வரைக்கும் எக்மோர் கோர்ட்டில் கடைசியாக நீதிபதி சொன்னது, நேர நீங்கள் எக்மோர் அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு போங்க, அந்த உதவி கமிஷனர்கிட்ட கேளுங்கன்ட்டாங்க. உதவி கமிஷனர்கிட்ட அனுப்பிச்சு வச்சோன்னா உதவி கமிஷனர் எல்லார்ட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஆஜராங்குவாங்க, இத்தனாம் தேதிக்குள்ள நீ கிளம்பியா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு, சிவகங்கை இன்ஸ்பெக்டரை. அதே சமயம் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அவர் பாராட்டினார், சரியான முடிவெடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. ஆக இப்படியெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைத்தால் எதை வேணாம் இல்லை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளலாம். அப்படி ஒரு மனசாட்சி உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இப்போ பார்க்க முடியலை. புகாருக்கு அளிக்கப்பட்ட அந்த ஸ்டேஷன்களில் எல்லாம் இன்ஸ்பெக்டர்கள் நினைத்தால் இந்த நிகிதாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவார், மிஞ்சி போனால் டிரான்ஸ்ஃபர் போடுவார், அவ்வளோதானே. துறை ரீதியான நடவடிக்கையை டிஜிபி எடுப்பாரா? டேவிட் தேவ ஆசீர்வாதம் பண்ணுவாரா? இல்லை அவருடைய நண்பர் மானாமதுரை சண்முகநாதன் எடுப்பார்? அவர் தான் இப்போ சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு. இல்லை இவர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகின்ற ஐஏஎஸ்கள், கலா ஐஏஎஸ் அப்படிங்கிறாங்க, லதா ஐஏஎஸ்ங்கிறாங்க. இதுக்கு தான் இவங்க படிச்சுட்டு வந்தா போல இருக்கு, நமக்கு தெரியாது இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி. அவர்கள் எல்லாம் தலையிட்டதாக செய்திகள் வருகின்றன. தலையிட்டிருக்க மாட்டார்கள் என்றுதான் நம்ம நம்புகிறோம். ஒரு 9.5 பவுன் ஜெயிலுக்காக இந்த ஐஏஎஸ் எல்லாம் போய் வேலை வெட்டி விட்டுட்டு வருவாங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் உடைய ஃபோன் கால் வந்து எப்பொழுதும் கண்காணிக்கப்படும், மத்திய அரசால் கண்காணிக்கப்படும். ரெண்டாவது, ஒரு ஐஏஎஸ் அவ்வளவு எளிதாக ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மிஸ்டு காலை பார்த்து எப்போது நேரம் கிடைக்கும் போது இது பண்ணுவாங்க. என்ன தான் அவங்க தலைமைச் செயலாளரோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தலைமைச் செயலாளர் அவங்களுடைய ஃபோன் காலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். யாரோட பேசுகிறாங்க, என்ன ஏது, இந்த இதுக்கு நான் ஃபோன் பண்ணி யாரோட பேசிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் பதில் சொல்லணும். அவங்க நாம் நினைக்கிறது மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் அவ்வளவு எளிதாக இதில் தலையிட்டு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக லோக்கலில் தான் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா மேலே. மதுரை திருமானஞ்சியும் சொல்லிட்டாரு, ஃபார்வர்ட் பிளாட் கட்சிக்காரர். அப்படி இருந்தும் இந்த அரசு தயங்குகிறது. உங்களுக்கு நான் தைரியம் சொல்லுகிறேன். ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? சங்கரமடம் எவ்வளவு பெரிய செல்வாக்கான மடம். இந்திரா காந்தியே வந்து கும்பிட்டு விழுந்த மடம். இந்திரா காந்தியை அன்றைய சங்கராச்சாரியார் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, விடோ. அப்படியெல்லாம் இந்திரா காந்தியை அவமானப்படுத்தி ஜம் என்று மேடை போட்டு அமர்ந்திருந்த சங்கரமடம், அந்த சங்கர மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்த பின்னாளிலே வந்த ஜெயந்திரரை தீபாவளி அன்று கைது செய்கிறாங்க. இந்த அம்மா கைது செய்து கூட்டிட்டு வர்றாங்க போலீஸ். இந்தியாவில் எந்த மடத்திற்கும் நேரிடாத ஒரு அவமானம் நேரிட்டது சங்கர மடத்துக்கு, காஞ்சி சங்கர மடத்துக்கு. ஜெயலலிதா அன்றைக்கு ஜெயலலிதா கி வீரமணி அவர்களால் பாராட்டப்பட்டார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களால் பாராட்டப்பட்டார். சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை அதுக்கு பிறகுதான் கொடுக்கிறார். இப்படி ஜெயலலிதா அன்றைய காலகட்டத்தில் இருந்த அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தது சங்கரமடம். ஜெயேந்திரனும் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தார். அப்படி இருந்தும் உள்ள தூக்கி வச்சாங்க அந்த அம்மா ஜெயலலிதாவை எதிர்ப்பதிலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற திமுகவினர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஜெயலலிதா செய்த சாதனையை ஒருபோதும் உங்களால் எட்டி பிடிக்க முடியாது. எத்தனையோ சாதனைகள் அந்த அம்மா செய்திருக்கு. நமக்கு 1008 விமர்சனம் இருக்கு ஜெயலலிதா மேல். நான்லாம் பத்திரிகையில் நிறைய கிழிச்சு எழுதியிருக்கேன். ஆனால் அந்த அம்மா செய்த மிகப்பெரிய தைரியமான விஷயம், போட்டா பாருங்க, பிடிச்சி உள்ள வச்சா வைங்கடா அப்படின்னு சொல்லி. எளிதில் ஜாமீனை கிடைக்கல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஜனாதிபதி கிட்ட இருந்து ஆள் வந்தாங்க, எங்கெங்க இருந்தோ வந்தாங்க, கவர்னர் இருந்தால் அசையவே இல்லை. கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. எனக்கு தெரியாதுங்க, கோர்ட்டில் பார்த்துக்குங்க, நான் சட்டம் ஒழுங்குல தலையிட முடியாது, உள்துறையில் தலையிட முடியாது. அதே ஜெயலலிதாவை மாண்புமிகு நீதியரசர் டி குன்ஹா அவர்கள் மைசூரில் கைது பண்ணி பரப்பன கிரகாரத்தில் அடைச்சார்.
அந்த மாதிரியெல்லாம் நீதிபதிகள் இருந்தாங்க, அந்த மாதிரியான போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இருந்தார்கள். அடைச்சாங்க. ஜெயலலிதாவையும் கைது பண்ணாங்க. அன்றைக்கு இருந்த நீதியரசர் அப்படி மைக்கேல் டி குன்ஹால் அவர்கள் அதை செய்தார். அதையும் நாம் பாராட்டுகிறோம். சட்டத்தை மிகச் சரியாக வழிநடத்தியவர்கள். ஜெயலலிதாவையும் பாராட்டுகிறோம், டி குன்ஹாவையும் பாராட்டுகிறோம். என்றால் நேர்மையாக, நீதி நேர்மையோடு எந்த காலத்தில் யார் நடந்திருந்தாலும் அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் வேடிக்கை பார்ப்பதற்காக ஸ்டாலின் அரசு இருக்கிறது. வேடிக்கை பார்ப்பதற்காக ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். செய் அல்லது செத்து மடி அப்படின்னாரு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் செய் அல்லது செத்து மடினார். குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல தான் சொன்னார் அவர். செத்து வெள்ளையனை வெளியேறு, செய் அல்லது செத்து மடினார். செய்யணும் இல்லையா? சும்மா டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டுக்கிட்டு துண்டை விரிச்சு தூங்கிட்டு போறதுக்கு ஆட்சி செய்யணும்ல? மக்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல. எத்தனை கிரைம் பண்ணியிருக்காவ இந்த நிகிதா? தோண்ட தோண்ட வரிசையா வந்துகிட்டே இருக்குல்ல. எத்தனை பேருடைய புது மாப்பிள்ளைகளுடைய பல கனவுகளோடு வந்த மாப்பிள்ளைகளை முதலிரவுக்கெல்லாம் போறதே இல்லை. முதலிரவுக்கு முன்னாடியே அவங்க கழுத்தை அறுத்து வாங்குறத வாங்கிக்கிட்டு அவன் போட்ட செயின் நகையோட ஒடியாந்துடுறது. இப்படியெல்லாம் நடந்திருக்கிறார். இந்த அம்மாவை இன்னும் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வழக்குகள், மோசடி வழக்குகள் பல்வேறு காவல் நிலையத்தில் இருக்கு. நான் கேட்கிறேன், நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சிதான், திமுக அரசுதான் இந்த விஷயத்திலே நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு துப்பு கிட்ட அரசாக இருக்கிறது என்றாலும், துப்பில்லாத அரசாக இருக்கிறது என்றாலும், தைரியமற்ற அரசாக இருக்கிறது என்றாலும், கன்சர்ன் போலீஸ் ஆபீசர்களாவது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட, மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளாவது இந்த சமயத்தில் நீங்க நடவடிக்கை எடுங்க சார், கைது செய்யுங்க சார். நீங்க தான் தமிழகத்தில் ஹீரோ. நீங்க தான் ஹீரோ தமிழகத்தில். ஸ்டாலின் இல்லை, வேற யாரும் கிடையாது. இந்த சவாலை மேற்கொண்டு எந்த போலீஸ் அதிகாரி கைது செய்கிறார் என்று பார்க்கலாம். ஒன்றே ஒன்று, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இலவச பஸ் பயணம் கொடுத்தாலும் சரி, இந்த நிகிதா விஷயம் ஒன்றே போதும். திமுக அரசுக்கு உலை வைப்பதற்கு, திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நிகிதா விஷயம் ஒன்று போதும். மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். நம்முடைய காணொளிக்கு வந்திருக்கின்ற இந்த கமெண்ட் பாக்ஸில் பேசியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் அவங்களுடைய மனவேதனைகள், குமுறல்கள் எல்லாம் பார்த்தா நிச்சயம் இதில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்கள் ஆட்சி கிடையாது. அடுத்ததாக நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் சரி, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது. இனிமேலாவது உறுதியாக நடவடிக்கை எடுத்து இந்த பெண்ணை முதல்ல மோசடி வழக்கில் கைது செய்து உள்ள வைங்க. அதே மாதிரி அவனுடைய குடும்பத்தையே உள்ள வைங்க. எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. அந்த கவியரசுங்கிற பையன், அவங்க அண்ணன், அவங்க அப்பா ஜெயபெருமாள், அவங்க அம்மா, எல்லாரும் குடும்பத்தோட உள்ள உட்கார்ந்து கழிதீங்கட்டும். அப்படி செய்தால் கொஞ்சமாவது பெயரை காப்பாற்றிக் கொள்ளலாம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.